மக்களே பணப்பெட்டி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு எடுத்துட்டாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் விஜய் விஷால் ரயான் இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தவற விட்டுட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில போன அன்ஷிதா உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு சம்பவத்தமே பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. முத்துக்குமரனுக்கு ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா தாறுமாறா விழுந்துகிட்டு இருக்கு. ஒரு 100%ல ஒரு 45-46% பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் ஒர்க்கு நிறைய போயிட்டு இருந்துச்சு உள்ள. அதாவது ஹரிபாஸ்கர் வந்திருந்தாரு, லாஸ்ட்லியா வந்திருந்தாங்க, அப்புறமேட்டு நம்ம ராஜு வந்திருந்தாரு, டைட்டில் வின்னர் ராஜு வந்திருந்தாரு. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு ஜொமேட்டோவோட ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ப்ரமோஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால. அதை தாண்டி வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சாச்சனா வந்து டெய்லி அலுவலனா தான் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியப்படணும், அழுதுகிட்டே தான் கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. அதை பற்றி நம்ம பேசிடலாம். அப்புறம் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம். எப்போதுமே வந்து பணப்பெட்டி வைப்பாங்க. அதாவது ஒருத்தர் 5 லட்சமோ 4 லட்சமோ 10 லட்சமோ ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வைப்பாங்க. அதை வந்து வேணுங்கிறவங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. சரி பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி நாங்கள் வைப்போம், ஆனால் வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம், வெளியில் கொண்டு தான் நாங்கள் பணப்பெட்டியை வைப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் 40 மீட்டருக்கு இத்தனை செகண்ட்குள்ளே எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பணமும் கிடையாது, நீங்கள் அப்படியே வந்து வெளியில் போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது, வெளில போயிட்டீங்கன்னா அந்த பணமும் இல்லை இது இல்லை, எவிக் மாதிரி அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட எனக்கு ஓகே. சரி வந்து அன்ஃபேராக பண்ணுறீங்க, ஃபேராக பண்ணுறீங்க, அது எல்லாமே எனக்கு ஓகே. இந்த அமௌண்ட்டை எதுக்கு வந்து டைட்டில் வின்னர் அமௌண்ட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இப்போ முத்துக்குமரன் 50,000 எடுத்துட்டாரு. 49 லட்சத்தையே சில்லற அமௌண்ட் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போடுறானுங்க. இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் இந்த படிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் பணத்தில் இருந்தால் மொத்தமாக போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் வைக்கிறாங்க, யாரோ போய் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 10 லட்சம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு போயிடும். டைட்டில் வின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் 38 லட்சம் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு இது, இவங்க ஒரு 2 விஷயத்த நான் ஒரு ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேனே. அதாவது இந்த சீசன் என்ன தான் இவனுங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்தானுங்க, டிஆர்பி எடுக்கவே இல்லை, செல்ஃப் எடுக்கவே இல்லை. தீபக்கு வெயிட் பண்ணுறானுங்க, 18 பேரை உள்ளே இறக்குறானுங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பணப்பெட்டி வச்சா வேஸ்ட்டு, இவனுங்களுக்கெல்லாம் காசெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி நம்ம இல்லை, இருந்து செலவு பண்ண வரைக்கும் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு டைட்டில் வின்னர் முத்து தான் தெரிஞ்சு போச்சு. இதே வேற யாருன்னா கூட பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. முத்துக்குமரன் தெரிஞ்சனால சரி அவன் பணத்துலேருந்து உருவமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உருவி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரயான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்காக போட்டி போட்டு 2 லட்ச ரூபா அவர் எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்துச்சு. இன்னும் ஒரு 2 பேர் போயிருக்காங்க, அது யாரு வெளியில போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து வீடியோட எண்டில் நான் சொல்றேன். அப்புறம் அன்ஷிதா, வெளியில போன அன்ஷிதா உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌந்தர்யாவோட பிஆராவே மாறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வெளியில எதுவும் பேசி எதுவும் நடந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வன்மத்தை கக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் சூப்பராக விளையாடுங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நான் ஒருத்தருக்கு வந்து ஹக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு ஹக் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு பிஆர் நடக்குது, அவருக்கு முத்துக்குமரனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துக்குமரன் அந்த இடத்துல சொல்கிறாரு, அதாவது இவங்க எல்லாம் என் மேலே பாசம் வச்சுருக்காங்க, அதை எப்படி பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில் வந்து பிஆர் ஒர்க்கு வந்து ஹெவியாக ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஓட்டிங்லேருந்து எல்லாமே ஹெவியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களோட சப்போர்ட்டில் முத்துக்குமரன் யார் பிஆர்னு கேட்டிங்கன்னா மக்கள் தான் பிஆர். மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை வந்து பூஸ்டப் பண்ணிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அதை வந்து இவங்க ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு பிஆர் நடக்குது, வீட்டுக்குள்ளே எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஏமா காசு கொடுத்து ஒரு ஏஜெண்டை செட் பண்ணி, சுனிதா தான் சொன்னேன், காசு கொடுத்து ஒரு ஏஜெண்டை செட் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, என்னோட வீடியோவை கட் பண்ணி இது பண்ணுங்க, ட்விட் பண்ணுறதும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதும் அதெல்லாம் வந்து பிஆரோட ஒர்க்கு கிடையாது. அவன் என்னென்ன பண்ணுறானோ அவனெல்லாம் கீழே இறக்கிட்டு இவங்களோட ஆளுங்களை வந்து மேலே ஏற்றிட்டு எதுவுமே, சுனிதா சொன்னாங்க, எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க, நாங்கள்லாம் ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் உண்மை. முத்துக்குமரனுக்குலாம் எந்த ஒரு பிஆருமே
தெரியல. வெளியில் போயிட்டு வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் அன்ஷிதாக்கு வந்து எங்கே அறிவு போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. வெளியில் வந்து கேள்வி கேட்டப்போ இன்டர்வியூவில் வந்து யார் ஜெயிப்பான்னு வேற என்ன முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி பேசுறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வெளியில் போயிட்டு வந்து அப்படியே எதுக்கு டோட்டலாக மாறுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ரொம்ப பார்க்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செம்ம காண்டாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் பிடுங்குறாங்க. முத்துக்குமரன் போக மாட்டார். ஜாக்லின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது நான் போகணும், என்னோட பிடிச்ச மக்களுக்காக நான் பண்ணணும் சொல்ல அழுது கிரியேட் பண்ணி என்னால் ஓட முடியலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எதனால தெரியுமா அந்த சீன்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு வெளியில் ஓடணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஸ்லிப் ஆயிரும், நம்மளால ஓட முடியாதுன்னு பணம் எடுக்க மாட்டோம். இவருக்கு ஓட்டு போடுற மக்களை வந்து மண்டையை கழுவுறாங்களா. அன்அஃபிஷியல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா 4வது 5வது இடத்துல இருக்காங்க. விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா குபுகுபுன்னு ஏறி மேலே வந்துகிட்டு இருக்கான். இப்போ 3rd பொசிஷன் கூட ஜாக்லின் அவர்களுக்கு கிடைக்காது போல இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டா, முத்துக்குமரன் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டா, ரயான் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டா. இவங்க ஜாக்லின்லேருந்து எல்லாரும் ஒரு மோட்க்கு செட் பண்ணிட்டாங்க. பவித்ரா கூட நம்ம எடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் சௌந்தர்யா மட்டும் எனக்கு என்ன நம்ம போய் எதுக்கு எடுத்துக்கணும், நம்ம டீம் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கும் இவங்க ஹேட்டின் விட்டு பண்ணுவானுங்களா. அதனால வந்து அவங்க வெளியில் இருக்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கூட அந்த பொங்கல் ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்கு நம்ம ஓடிக்கிட்டு நம்மளுக்கு டைட்டில் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்ல உட்காந்துருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவித்ரா அவர்கள் தான். பவித்ரா அண்டு ஜாக்லின் ஓட்டாக தான் சொல்கிறாங்க. ஜாக்லின்லாம் ஓடி இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ரயான் வின் பண்ணிட்டாரு, விஜய் விஷாலும் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவித்ரா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி நியூஸும் வந்திருக்கு. அவங்க எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவங்க தான் வெளியில் போக வேண்டியது. தீபக் கண்ணன் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்காண்டி தீபக் அவர்களை வந்து இவங்க பலி கொடுத்துட்டு பவித்ரா காப்பாற்றினேன். வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கே ஆச்சரியம், பவித்ராவோட அப்படி என்ன தீபக் வந்து ஒஸ்டா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. வெளியில் போன அன்ஷிதா பார்த்தீங்கன்னா திரும்பியும் பழைய திருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி விஷால் அவனோட வேலையை ஆரம்பிச்சு நாளையிலேருந்து அவனுக்கு ஓட்டிகள் குறைய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீ உடையாத அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தா காப்பை நான் வச்சுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் இதில் நடந்துட்டு இருக்கானுங்க. அந்த ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியா நல்ல ஏரியா பேர், ஒரு புல் மேலே பார்த்தீங்கன்னா திரும்பி கை கோர்த்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் பார்க் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இது வெளியில் போயிடுச்சு அப்படின்னு தரிசிக்கா கூட சுற்றிட்டு இருப்பான். என்னடா இவங்களை பற்றி பேசுறதுக்கே நம்மளுக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். இந்த சீசனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இவ்வளோ நாள் யாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே குழப்பமாக இருக்குது, யாருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே குழப்பமாக இருக்குது. இந்த சீசனில் யார் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.